கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளும் வேதத்துல ஆதாரமாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால், அந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்படாவிட்டால் தேவனுடைய ஊழியங்களை செய்ய முடியாது. ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்படாவிட்டால், பாருங்க, ஊழியன்னா ரொம்ப லேச நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கனமானதை என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த மனுஷனுக்கும் இல்லாத கணத்தை அந்த ஊழியக்காரன் கொடு. ஆனா அழைக்கப்படலைன்னா அவன் நிலை நிற்க முடியாது. அந்த கனமான ஊழியத்துல அழைக்கப்படலைன்னா நிற்க முடியாது. அது சுவிசேஷரா இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், போதகரா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், பிஷப்பா இருக்கட்டும், இல்லைன்னா யாரா இருக்கட்டும், மூப்பர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த ஆரோனை போல அந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட ஒருவனும் அதுல என்ன நிலை நிற்க முடியாது. எத்தனை பேரு ஊழியங்கிறது லேசான காரியம். அநேக பாடு, அநேக போராட்டம், அநேக பிரச்சனை. என்ன அங்க ஆரோன் விட்டு அநேகர் கேட்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, அது இல்லைன்னு சொல்லி. ஆரோன் கேட்டு மாசிட்டு சொல்லுவார். பயங்கர பிரச்சனை. ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய காரியம், ஒரு சபை நடத்துறது எவ்வளவு பெரிய காரியம். அப்போ அழைக்கப்பட்டவன் தான் அதுல நிலை நிற்க முடியும். அப்ப அது என்ன பண்ணும், அந்த ஜனங்களுடைய காரியத்தை தேவ சமூகத்துல கொண்டு போகணும். கனமா இருக்கணும். கனமான இவனை கனமன்றவர்களை ஆண்டவர் கனமண்ணு அந்த கனமான ஊழியத்தை உனக்கு தந்திருக்கிறார். கணத்தை தூக்கி உன் தலையில தந்திருக்கிறார். அதை நீ தான் சுமக்கணும். ஒரு வசனம் சொல்லுகிறது, இஸ்ரேலுடைய பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். 6 மாசம் இஸ்ரேல் ஆரோன்ட்டு சொல்றாரு, இஸ்ரேலுடைய பாவத்தை நீ சுமக்கணும். கணம்னா ஒரு சபையினுடைய பாவம், பாடு, வேதனை, துன்பம், நெருக்கம், அவமானம், நிந்தனை எல்லாத்தையும் அந்த கணத்தை அந்த ஊழியக்காரன் சுமக்கணும். அதனாலதான் மோசே சொல்லுகிறார், எனக்கு அந்த அத்தனை ஜனங்களை வழி நடத்தவன் எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறதுங்க. ஒரு மனுஷன் அந்த கணத்தை, அந்த சபைக்குரிய கணத்தை, அந்த ஊழியத்துக்குரிய கணத்தை எடுக்கலன்னா அவன் உண்மையிலே ஊழியக்காரனாக அல்ல, அவன் தேவனால் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் அந்த கடத்தை கொடுக்கிறாரு. நீ அந்த கனமான ஊழியத்தை தலையில சுமக்கணும். அந்த ஜனங்களை விசாரிக்கணும், அந்த ஜனங்களை நீ பாதுகாக்கணும். அந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கணும். சும்மா ஒரு அரை மணிக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. கணத்தை ஆண்டவர் நீ எந்த அளவுக்கு அந்த ஜனங்களுடைய கணத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை கனப்படுத்துவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உன்னை கனப்படுத்துறவர்களை நான் கனப்படுத்துவேன். நீ என்ன பண்ணணும், பெரிய கணம், சுமக்க முடியாத கணம் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், சுமக்கணும். அந்த சபையை, ஊழியங்கள், என்னென்ன காரியங்கள் உனக்கு ஒருவேளை கம்பெனி கூட இருக்கலாம், தொழில் கூட இருக்கலாம், இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால், நீ அழைச்சாதான், உண்மையா அழைச்சப்பட்டால்தான் சபை ஊழியம் பார்க்க முடியும், எந்த ஊழியம் பார்க்க முடியும். இல்லைன்னா அப்படியே மேலோட்டமா அப்படியே என்ன பண்ணிடலாம், அப்படியே மேலோட்டமாக நீ என்ன நடமாடிட்டு தான் இருக்கணும். ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு யூஸும் இல்லை. நீ சொல்லி கொண்டு இருக்கின்றான், நான் ஊழியக்காரன் என்று சொல்லி. ஆனா கனமான ஊழியத்துக்கு தேவன் அழைக்காவிட்டால், அது பழைய ஏற்பாடு அப்படிம்பாங்க. பழைய ஏற்பாடும் அப்படிதான், புதிய ஏற்பாடு இது எபிரேயர்ல தான் போட்டிருக்கு. பழைய ஏற்பாடும் அப்படிதான், புதிய ஏற்பாடும் போட்டுதான். நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருவாங்க, இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஊழியத்துக்கு நிறைய நிலை நிற்க முடியாது. எத்தனை பேர் ஓடிடுறான், பைபிள் காலேஜ் படிச்சுட்டு எல்லாம் ஓடிடுறான், சுவிசேஷ ஊழியத்துக்கு ஓடிடுறான். ஆனா தேவ பிள்ளை, ஊழியங்கிறது அந்த கணத்தை அவன் என்ன பண்ணணும், சுமக்கணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கணம். அப்பதான் ஆண்டவர் அவனை கனப்படுத்துவார். பசி, பட்டினி, வேதனை, துன்பம், நெருக்கம், அவமானம், நிந்தனை எல்லாத்தையும் அவன் அந்த கணத்தை என்ன பண்ணணும், அவன் தான் தலையில ஏற்கணும். அப்படின்னாதான் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்க முடியாது, அது செய்ய முடியாதுங்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீங்க யாராக இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த சபையை, அப்ப அந்த ஊழியத்தை, அப்பா என்னை நீர் அழைச்சவர், உண்மையிலே அழைச்சிருந்தா, சும்மா வேலை கிடைக்கலன்னு ஊழியத்துக்கு வந்தா நிலை நிற்க முடியாது. ஏன்னா பவுலுக்கு பிசாசு துரத்துன்னு போல அந்த தேசத்துல என்ன அந்த யூதர்கள் பிள்ளைகள் 2-3 பேர் நாம் பவுல் நாமத்தினால சொன்னா என்ன ஆயிரும், பிசாசு ஒண்ணு படாத பாடுபடுத்திடும். அதனால எச்சரிக்கையா இருங்க.
தேவன் அழைச்சா செய்யுங்க. நிறைய பேர் சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் அழைக்கல, சும்மா அந்த அன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யறது. அப்புறம் அங்க போட்டு மாடு அடிக்கிற போல அடிப்பான். ஆண்டவர் போச்சன்னா அடிபட்டாலும் அந்த இடத்துல ஆத்மா ரசிக்கப்படும். அதான் சுவிசேஷ ஊழியம். நாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போனோம். சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவர் சுவிசேஷங்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு சொல்லலாம், பக்கத்து வீட்டுல நீ நடந்தா உனக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை சாட்சிகளாக சுவிசேஷம் சொல்லலாம். சங்கீதம் 96 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க சாட்சிகளாக சொல்லுங்கள் என்று சொல்லி சாட்சிகளை சொல்லலாம். ஆனா எப்படி சொல்லணும், எந்த இடத்துல எப்படிங்கிறத ஆண்டவர் சொன்னாதான் சொல்லணும். சும்மா போட்டுக்கிட்டு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஏன்னா ஒரு ஊர்ல ஏற்றுக்கொண்டா நீங்க உள்ள போங்க, இல்லைன்னா போவாதுங்க. இவன் துணிச்சு போவான். தேவையில்லாத காரியம். நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர் போச்சன்னா போகணும். சும்மா தேவையில்லாம போயிட்டு மாட்டிக்கிட்டு, அதான் அழைக்கப்படாதவனுக்கும் அழைக்கப்படப்பட்டவனுக்கும் வித்தியாசம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறாவது போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க அழைப்பப்பட்டிருந்தா அந்த கனமான ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலனை தருவார், தைரியத்தை தருவார், திடத்தை தருவார், கிருபைகளை தருவார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா. ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த கனமான ஊழியத்தை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு அந்த கணத்தை நீர் கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும். சபை விசாரிக்க, மக்களை விசாரிக்க ஆண்டவரே இந்த கணத்தை கொடுத்த முடியும் நாமத்தை நிலைநாட்டணும்ப்பா. I cannot tell this shock in the control name of Jesus. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி இடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கலங்காதீர்கள். கனமான ஊழியன்னா உங்க கையில கொடுத்துருக்கிறாருன்னா பாடு வேதனை இருக்கும். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.